ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சேனலில் ESP32 நோடு MCU வச்சு ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதோட வீடியோ தான் இது. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணலான்றது உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோடு MCU நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்களும் மறக்காமல் பை பண்ணி வாங்கிக்கோங்க. லோ ப்ரைஸாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். லோ ப்ரைஸாக இருக்கும்போதே வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா ஹை ப்ரைஸ்க்கு அப்புறம் நம்மளால் வாங்க முடியாது. இப்போ லோ ப்ரைஸாக இருக்கும்போதே வாங்கி வச்சுக்கோங்க. நான் அமேசானில் லோ ப்ரைஸாக இருக்கும்போது பார்த்து வாங்கிட்டேன். உங்களுக்கு லிங்க் தந்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வாங்கின போர்டு வந்து நம்ம கையில் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம சேனலுக்காக நம்ம வாங்கணும்னு இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டோம். இதை பற்றி உங்களுக்கு இதுமாரி ப்ராஜெக்ட் இந்த இந்த நோடு MCU வச்சு உங்களுக்கு இந்த நோடு MCU ஜாமர்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒய்ஃபை ஜாமர்லாம் அதை பற்றி வீடியோலாம் இதுமாரி வரும். அதனால் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்துட்டு. அதனால் நம்மளோட சேனலில் பேசிக் டூ இப்போது நோடு MCUன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்லேருந்து டாப் லெவல் வரைக்கும் நம்மளுக்கு சொல்லித்தர மாதிரி உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுவேன். அதெல்லாம் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டைப் சி கனெக்டர் பண்ணல, இல்லை டைப் பி அந்த கேபிள் எடுத்துக்கோங்க. டைப் பி கேபிள் எடுத்துக்கிட்டு அது வந்து டேட்டா கேபிளாக எடுத்துக்கோங்க. இந்த பவர் கேபிள், இந்த வாட்ச்க்கெலாம் சார்ஜ் போடுவீங்க பார்த்தீங்களா, பவர் கேபிள் அந்த மாதிரி எடுக்காதீங்க. டேட்டா கேபிள் எடுத்துகிட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இது வந்து ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் டூல்ஸ் போய்க்கோங்க. டூல்ஸில் போய்ட்டு போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து போர்ட் மேனேஜர் போய்க்கோங்க. போர்ட் மேனேஜர் போய்ட்டோடனே அதில் வந்து சர்ச் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்குங்களா, சர்ச் பாரு, அதில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ESP போட்டிங்கன்னா ESP32ன்னு போடுங்க. ESP32ன்னு போட்டோடனே உங்களுக்கு வந்து 2 மாடல் வந்து ஷோ ஆகும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு போயிடுறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேருந்து. அதுக்கப்புறமேட்டு இதுக்கான எல்லா டூல்ஸு அண்டு இதுக்கான டிரைவர்ஸ்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். அப்புறமேட்டு டூல்ஸ் போய்க்கோங்க. டூல்ஸில் போய்ட்டு அப்புறம் நீங்கள் ESP8266ன்னு இருக்கும், அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே அங்கே வந்து ஆட் ஆகிடும் உங்கள் போர்ட் மேனேஜரில். ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து அந்த நோடு MCU அப்படின்றதில் 1.0 ESP12 மாடல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களான்னு. மேலே வந்து 0.9ன்னு இருக்கும், அது செலக்ட் பண்ணக்கூடாது. 1.0 ESP12 மாடியூல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் செலக்ட் பண்ணோம். அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் எழுத மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் ஃபைல்ஸ் போய்க்கோங்க. ஃபைல்ஸில் எக்ஸாம்பிள் போய்க்கோங்க. எக்ஸாம்பிள் போனீங்கன்னா அதில் நம்ம ESP8266ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது செலக்ட் பண்ணிவிட்டு அது பிளிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆகிடும். அது மேலே இருக்கிற கமெண்ட் லைன்ஸ் வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதில் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும். அதில் வந்து LEDன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து 2ன்னு போட்டுக்கோங்க. இங்கேயும் வந்து LEDன்றது வந்து 2 போட்டுக்கோங்க. கீழேயும் டிஜிட்டல் ரைட்டுன்ற இடத்துலையும் கீழே டிஜிட்டல் ரைட் இருக்குது பார்த்தீங்களா ஹையில், அதுலேயும் 2ன்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட் என்ன போர்ட்டில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. போர்ட் 9 என்னோடது, உங்களோடது என்ன போர்ட்டோ அந்த போர்ட்டுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிட்டுருக்கு. ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. பர்சன்டேஜ் கணக்காக இதில் வந்து 100% வந்தோடனே அப்லோட் ஆகி முடிஞ்சிடும். 100% வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 100% ஆகி ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி பாருங்கள், நம்மளோட போர்டில் வந்து LED பிளிங்க் ஆகாமல் இருந்தது, பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எப்படி பிளிங்க் ஆகுதுன்னு. அந்த ஒய்ஃபை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒய்ஃபையே. இந்த போர்ட்லேருந்து ஒய்ஃபைட்டில் தான் அங்கே தான் LED இருக்குது. அதனால் அங்கே வந்து LED பிளிங்க் ஆகி எரியுது பாருங்கள், ப்ளூ கலரில் இவ்வளோ அழகாக பிளிங்க் ஆகுது பாருங்கள். இதை வந்து நம்ம டிலே கொடுத்தோங்கன்னா அதில் வந்து விட்டு எரியுறது வந்து ஹை லோன்ற இடத்துல வந்து டிலே வந்து நம்ம மாற்றி கொடுத்தோங்கன்னா வந்து விட்டு எரியுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எரியும். அதனால தான் அங்கே டிலே கொடுத்துருக்கோம்.
இதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆர்டினோன்னு ஒன்று போட்டிருப்போம். அதில் வந்து எல்இடி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட் எம்சியூ வீடியோ அண்ட் நோட் எம்சியூவில் வந்து ஜேமர் பண்ணுறது அதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் வந்து அப்டேட்டாக வரும். அதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.